தாவேக நாமக்கல் மாவட்ட செயலர் சதீஷ்குமார் முன்ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தாவேகாவினர் அடாவடியில் ஈடுபட்டு உள்ளனர் என்ற கருத்தையும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. விவரங்கள். நாமக்கல்லில் தாவேகா தலைவர் விஜய் செப்டம்பர் 27 பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் மருத்துவமனையில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேகா மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் மீது நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் காவல்துறையினர் தன்னை கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறி இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சதீஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவில் தான் எந்த குற்றம் செய்யவில்லை என்றும் அரசியல் காரணங்களுக்காக வழக்கில் தன்னை சேர்த்துள்ளதாகவும் இந்த வழக்கு தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இது மட்டும் அல்லாமல் இந்த போலீசார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் அந்த முன்ஜாமீன் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்புல அனைத்து விதிகளையும் பூர்த்தி செய்வதாக கூறி அனுமதி பெற்று இந்த தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சதீஷ்குமார் தான் அனுமதி பெற்றிருக்கிறார் என்றும் அவருடைய கட்சியினர் செயல்பாடுகளால் 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இது தவிர பொது சொத்துக்கள் சேதப்படுத்தி இருப்பதாக கூறி 8 வழக்குகள் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான புகைப்பட ஆதாரங்களையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்புல தாக்கல் செய்யப்பட்டது. இவற்றை ஆய்வு செய்த நீதிபதி கட்சியினர் அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் எதுவும் தெரியாது என மனுதாரர் எப்படி கூறலாம், கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாதா, பொறுப்புடன் செயல்பட வேண்டாமா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பி நாமக்கல் மாவட்ட செயலர் தாவேகாவுடைய நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரின் மனுவை முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.